இந்த பஞ்சமர் நிலம்னு சொல்கிறாங்க. அது 12 லட்சம் ஏக்கர் இருந்ததாகவும் அது வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் மையக்கரு. அதற்காக தான் சீமான் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த பஞ்சமர் நிலம்னா என்ன முதல்ல? அந்த பஞ்சமர் நிலம்னு சொல்கிறத விட டிசி கண்டிஷன், ஏடி கண்டிஷன் நிலம் என்று சொல்லணும். நம்ம நீங்கள் இப்போ போய் கணக்கில் பஞ்சமர் நிலம் இருக்காது. இப்போ ஜெயலலிதா நிலம்னு சொன்னாங்கல்ல, அது நிலக்குடியேற்ற சங்கத்தில் கொடுத்தது தான். ஆதி திராவிட நிலக்குடியேற்ற சங்கத்து, அதுவும் அரிசன் நிலக்குடியேற்ற சங்கம். அது இது பஞ்சம நிலம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நிலக்குடியேற்ற சங்கத்தில் அந்த ஸ்கீமில் கொடுத்த நிலம் அது. அப்போ அப்படி சொன்னால் தான் திடீர்னு ஓடி அங்கே கண்டுபிடிக்கலாம். ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வராங்க, பாராளுமன்ற சட்டம் ஏற்றி கொண்டு வராங்க. ஒரு ஊரில் 2000 ஏக்கர்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற 2 எஸ்ஐ கூட 2 ஏக்கர் இன்னி வரை கிடைக்கல. எழுபதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட ஆட்சி வந்த பிற்பாடு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு முன்னேற்றம் வந்ததுன்னு பல முறை பல மேடையில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் நீங்கள் நேர் எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க. நேர் எதிராவா? ரெக்கார்டில் பேசுகிறேன். 71 நீங்கள் நிலம் கொடுத்தீங்களா? எத்தனை ஏக்கர் இப்போ நாளைக்கு வெய்யி எத்தனை ஏக்கர்ப்பா? நாங்கள் திமுக பேரில் ஒன்று கொடுத்தோம். இந்த எஸ்சி மக்கள் ஒரு ஏக்கர் இருக்குமா? திராவிடம்ன்றது நம்ம ஒரு அரசியலுக்குன்னு சொல்ல வரல. இந்த இவர்கள் எல்லாருமே பொதுவாக இந்த பட்டியல் சமூக மக்களினுடைய நலனுக்குன்னு அக்கறை இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்களா? நானா சொல்கிறேன்? இந்த ரெக்கார்டு சொல்லுது சார். நானா வந்து சொல்ல, என் வயசு சொல்கிற வயசா எனக்கு? இந்த ரெக்கார்டு சொல்லுது இவங்க யார் எங்களுடைய நில அதிகாரத்துக்கு எதிராக இன்னி வரை இருந்திருக்கிறாங்கன்னு. கலைஞர் வராரு, 2 ஏக்கர் கொடுத்தாரு. 2 ஏக்கர் கொடுத்துக்கிறாருல, கணக்கு கொடுங்களேன் எவ்வளோ கொடுத்துக்கிறீங்கன்னு. 2 ஏக்கர்னு அறிவிச்சாரு. எல்லாருக்கும் நிலமற்றவர்களுக்குன்னு அறிவிச்சாரு. நீங்கள் 2 ஏக்கர் இங்கே அறிவிக்கும் போது எங்கள் கையில் எவ்வளோ திறமா இருக்குது? நான் கேட்குறேன் கவர்மெண்ட்டை, நீங்கள் அந்த நிலம் வந்து அறிவிச்சிங்களே தரிசன மேம்பாட்டு திட்டத்தில், அந்த 2002 உங்கள் கையில் எவ்வளோ நிலம் இருந்து நான் கேட்டேன். 24,000 ஹெக்டேர்ஸ் இருந்தது கவர்மெண்ட் கையிலன்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் ஏக்கர் எங்கள் கையில் இருந்ததான்றான். நாங்கள் வந்து நிலம் கேட்டால் என்ன சொல்கிறான், அரசு கையிருப்பில் இல்லை, இன்னும் காசு இருக்கிற மாதிரி. இந்த 24,000 ஹெக்டேர் எங்கே இருக்குது? எங்கே? திரும்ப திராவிட கட்சிகளும் குறை சொல்றீங்க. அவங்க பட்டியல் சமூகத்தை அவங்க வந்த பிறகுதான் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது. நாங்கள் இல்லை என்றால் நீங்க இதை இப்போ பேண்ட் சட்டை கூட மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். ஆமாம் சார், அவங்க பேசிட்டு இருக்கிறோம். இல்லை சார், நீங்க இவ்வளவு சார்ஜ் சொல்ல கூட இல்லைன்னு இதெல்லாம் தைச்சு கொடுத்தது அவங்க தான் சார். திருவள்ளுவர் இருந்தார்ல, அவருக்கும் துணி இவங்க தான் தைச்சு கொடுத்தாங்க. துணி தைக்கிறவங்க தானே இவங்க. துணி தைச்சு எங்கள் பல்லு வேலைக்கு மூஞ்செல்லாம் பவுடர் போட்டு அமிச்சுங்க இவங்க தான் சார். என்ன சார், ஏற்கனவே நாங்கள்லாம் நீங்கள் வந்ததுனால தான் நாங்கள் கட்டடத்துலேருந்து பெரிய இதில் நாங்கள் நீர்நிலைக்கு போய் புறம்போக்கு வந்து பட்டா கிடைக்காத நீர்நிலையிலும் நாங்கள் மேய்க்கால் புறம்போக்கில் இருக்கிறோம்ல. நீ என்ன கீழ்ச்சி வச்சா? என் ஓட்டுக்கு மட்டும் வரங்கள பெரும்பான்மையாக இருக்கிறேன்னு சொல்கிற, நாங்கள் தான் இப்படின்ற அப்படின்ற. அம்பேத்கர் இவங்க தான் படிக்க வச்சவங்க சட்டமெல்லாம். அவர் இவங்க படிக்க வச்சதுனால தான் சார் அவர் அங்கே மேதி ஆனார். இல்லை உங்களுக்கு தெரியாதா? புக்கில் எழுதி யாருமே. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். வருகிற மார்ச் 1ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இந்த பஞ்சமர் நில மீட்பு போராட்டம் சொல்லிட்டு இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டும் பிரதான ஒரு விடயம். அதில் அந்த பஞ்சமர் நிலம்ன்றது ஒரு நீண்ட நெடிய காலமாக இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா அந்த பேர் அடிபட்டுகிட்டே இருக்கும். அடிக்கடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை பார்த்து பஞ்சமர் நிலம் ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லி மனு கொடுத்து இந்த செய்திகள்லாம் வந்திருக்கும். அது என்ன நடந்தது? பஞ்சமர் நிலம் என்றால் என்ன? அது பின்னாடி என்ன நடந்தது? அதுக்காக ஒரு போராட்டம், பல போராட்டங்கள் நடந்திருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் இதை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி பல விடயங்களுக்கு முன்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு நீண்ட தேடல். அதில் முதன்மையாக வந்து நமக்கு கிடைச்சிருப்பது தோழர் அருங்குணம் விநாயகம் அவர்கள். சென்னை துறைமுகத்தில் வேலை செய்துட்டு அங்கேருந்து பணி ஓய்வுக்கு பிறகு நாகர் சேனை அப்படின்ற ஒரு கட்டமைப்பினுடைய தலைவராக இருந்து கொண்டு முழுக்க இந்த பஞ்சமர் நில மீட்புக்காக சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டு இருப்பார். அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா.
ராவணன் பார்வையாளருக்கு வணக்கம். ஜெய்பீம் கலந்த வணக்கம். இந்த பஞ்சமர் நிலம்னு சொல்கிறாங்க, அது 12 லட்சம் ஏக்கர் இருந்ததாகவும் அது வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் மையக்கரு. அதற்காக தான் சீமான் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த பஞ்சமர் நிலம்னா என்ன? முதல்ல உங்கள்கிட்ட அதை கேட்டால் விரிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சம நிலம்னா பூர்வகுடி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு தான் நம்ம கருத்தில் இருக்குது. அதை பஞ்சம நிலம்னு சொல்கிறத விட டிசி கண்டிஷன், ஏடி கண்டிஷன் நிலம் என்னன்னு சொல்லணும். நம்ம முகலாய பேரரசிலிருந்து முதல்ல வந்து சேரி நத்தங்கள், சேரி நத்தங்கள்னா எஸ்சி நத்தங்கள், அது பறையர் நத்தமாக இருக்கும், பல்லர் நத்தமாக இருக்கும், சக்கிலியர் நத்தமாக இருக்குது, குறவன் நத்தமாக இருக்குது, வேடுவன் நத்தமாக இருக்குது. அது வாழ்விடம். ஊர் ஆளுக்கு என்ன பண்ணாங்க, அதான் நான் எஸ்சின்னு சொல்கிறாங்களே, எஸ்சி எஸ்டி அல்லாத மக்களுக்கு கிராம நத்தமாக இருக்கும். அது எல்லா சாதியும் வாழ்வாங்க. இந்த நத்தத்தில் இந்த சாதி மட்டும்தான் வாழ்வாங்க. ஒன்று. ரெண்டாவது, வெள்ளையர்கள் இங்கே ஆளுகின்ற பொழுது தரிசு நிலங்களை மேம்படுத்தி தரிசு நிலங்களாக அதை தான் பஞ்சமர் தரிசு நில மேம்பாட்டு திட்டத்தெல்லாம் தராங்க. 1892 அதை ஒப்படைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. 1891 இங்கே கொடுத்தாச்சு. இப்போது அது கொடுத்த இடம் தான் இப்போ நம்ம உட்காந்து பேசின்னு இருக்கிற இடம். கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், எக்மூர், சேத்துப்பட்டு, புரசைவாக்கம், அண்ணா நகர், அன்றைய திருமங்கலம் என்று சொல்லக்கூடிய இடம் இது வர அந்த வட்டத்தில் வருது. திருமங்கலம் வட்டத்தில் வருது. இது சைதாப்பேட்டை வட்டம். இது 50 பூர்வகுடி மக்களுக்கு பஞ்சமர் நிலம் பேர் வந்ததே திருமங்கலம் சேரியிலிருந்து தான் வருது. ஏன்னா திருமங்கலம் என்றால் அந்த மக்களுக்கு இனாமாக அளிக்கப்பட்ட, மங்கலம் என்ற இனாமாக அளிக்கப்பட்ட ஊர் அது. வருடம் இந்த பஞ்சம நிலம் அந்த இனாம் கமிஷனில் இங்கே கவர்னர் இருந்திருக்கிறார். அப்போ சென்னையினுடைய இதுக்கெல்லாம் வந்து செங்கல்பட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்குது. மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு, அதான் திறன்மீறி நீங்கள் சொல்கிறாங்க 1891 சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இனாம் நிலம் கொடுத்துட்டாங்க. வருஷம் இந்த நிலங்கள் வந்து சாதி இந்துக்கள் இங்கே விஓ இருந்ததுனால வருஷம் பேர் எடுத்துருவாங்க, எஸ்சி பேரை. வருஷம் மனு கொடுத்துன்னு இருப்பாங்க. அப்போது பஞ்சமநில கவர்னர்லாம் கேட்குற இது என்ன மனு கொடுப்பாங்க, என்ன பேரை எடுப்பாரு, அந்த பட்டாவில் இருக்கிற பேர் எடுத்துருவாங்க. பிரிட்டிஷ் அரசு பட்டா கொடுக்குது. இங்க இருக்கிற அந்த நிர்வாகத்தில் வேலை செய்யறாங்களே, பிரிட்டிஷ் அரசு ஆண்டாலும் இந்த வருவாய் நிர்வாகத்தில் வந்து மாற்று சாதிக்காரங்க வேலை வந்து கர்ணம்னு இருப்பாங்க. முன்சிப் இருந்திருப்பாங்க. விஏஓலாம் அப்ப கிடையாது, இல்ல முன்சிப் தான் இருந்திருக்கிறாரு. அவங்க என்ன பண்ண, கணக்கு புள்ள முன்சிப் தான் அப்போ அந்த காலத்தில் அவங்க எடுத்துருவாங்க. மறு வருஷம் உனக்கு இல்லைடான்னா இவங்க மொத்தம் ஜமாமந்தி, அதான் ஜமாமந்தின்னு வைக்கிறாங்களா, அதில் ஓடுவாங்க ஏழைங்கள்லாம். ஐயா என் பேர் எடுத்துட்டாங்கன்னு. அப்போ கவர்னர் சொல்கிறாரு, ஏன் வந்து இது மாதிரி ஆகுது அப்படின்னு. அப்போ அவங்க சாதியே போட்டுடலாம். பெருமாள் பாறையன், பெருமாள் குடும்பம், பெருமாள் சக்கிலி அப்படின்னு ஆப்பதிவில் இருக்கும். டிசி லேண்ட் ஆப்பதிவில், டிப்ரஸஸ் கிளாஸ் ஆப்பதிவிலே இருக்கும். வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு தான் டிசி லேண்டு. ஏடி கண்டிஷனாக ஆதிராவிட கண்டிஷன். நீங்கள் சென்னைக்குள்ளே பார்த்தா டிசி கண்டிஷனாக இருக்கும். நீங்கள் மேற்கு மாவட்டம் போல் ஏடி கண்டிஷனாக இருக்கும். அதே பதிவு தான், அதே நம்பர் தான். அது இப்போ வந்து டிசி கண்டிஷனாக இருக்கும் அந்த தென் மாவட்டங்களில். அப்போ 3 பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. சென்னை மண்டலம், கோயம்புத்தூர் மண்டலம், மதுரை மண்டலம். இவ்வளோ தான் இருந்தது. அப்போ அப்படியே ஒரு மண்டலம் 3ஆக தான் இருந்தது. அப்போ பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, ஏன் இது பஞ்சம நிலம்னு வந்ததுன்னா, இந்த வந்து கவர்னர் கேட்குறாரு, இது என்ன, இது அங்கே எந்த சாதி வாரம் அப்படின்னு. ஏன்னா பெருத்த நிலம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இது வைலேஷன் ஆகும்போது அப்பப்போ ரிப்போர்ட் போயினுக்குது. அப்போ அங்கே பஞ்சமன் 7வது சாதி வராங்க அங்கே. ஓ, அப்போ அவங்க பேர்லேயே போடுறா பஞ்சம நிலம். அந்த பேரில் வந்தது தான். நீங்கள் இப்போ போய் கணக்கில் பஞ்சம நிலம் இருக்காது. ஏடி கண்டிஷன், டிசி கண்டிஷன் எடுத்தால் தான் இருக்கும். அப்போ வெள்ளைக்காரன் கொடுத்து அது அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனும் போடுறோம். இங்கே பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஏடி கண்டிஷன்றதுன்னா டிசி கண்டிஷன்னா என்ன, டிப்ரஸஸ் கிளாஸ் கண்டிஷன் எல்லா சாதிகளுக்கும். ஏடி கண்டிஷன் எஸ்சி, ஆதி திராவிட கண்டிஷனை எஸ்சிக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கீமில். அப்போ வெள்ளைக்காரன் எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறான் டிசி கண்டிஷன். எல்லாருக்கும் கொடுக்குற நிலத்தில் அந்த காலம் இருக்குதா 10 வருஷம் பொறுத்து இந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னா அரசு அனுமதி பெற்று
நான் எஸ்சிஸ் இருக்காங்களே, அதான் எஸ்சி அல்லாதவங்க, அவங்க யாருக்கு வேணாலும் விற்கலாம். எஸ்சி அல்லாதவங்க அரசு அனுமதி பெற்று அந்த கால அளவு போன பிற்பாடு அனுமதி பெற்று எஸ்சி எஸ்டிக்கு தான் விற்கணும். இதாங்க ஸ்பெஷல் கண்டிஷன் 15/41 சொல்லுது. டிசி லேண்டை வந்து அவங்க 10 வருஷம் கழிச்சு அவங்க யாருக்கு வேணாலும் விற்றுக்கலாம். ஆனால் எஸ்சி கொடுக்கப்பட்ட அந்த ஏடி லேண்டுன்னு சொல்கிறீங்கல்ல, ஆதி திராவிடத்தில் கொடுத்த அந்த லேண்டு 10 வருஷம் கழிச்சு கொடுக்குறதா இருந்தாலும் அதுதான் பட்டியல் சமூகத்துக்கு தான் கொடுக்கணும். மற்ற யாருக்கும் நீ பத்திரப்பதிவே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் செல்லாது. இதுதான் கவர்மெண்ட் வரையறைச்சி, வெள்ளைக்காரன் பீரியட்லேருந்து வரையறுத்துருச்சு. அதுக்கும் பிற்பாடு இந்த மக்கள் கையில் நில அதிகாரம் கம்மியாக இருக்குது. வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா நில குடியேற்ற சங்கம்னு ஆரம்பிக்கலாம். லேண்ட் காலனைசேஷன்ஸ் 1942 ஆரம்பித்து நிலக்குடியேற்ற சங்கம்னு அங்கங்கே வைக்கிறான். தமிழ்நாடு முழுக்க ஆரம்பித்து அதனுடைய நிலக்குடியேற்ற சங்கத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னா வீட்டு மனை 10 சென்ட், 5 ஏக்கர் பண்ணை நிலம், 10 ஏக்கர் பண்ணை நிலம், விவசாயம் பார்த்துட்டு வீட்டுக்கும் பார்த்துக்கணும். வீட்டுக்கும் வீட்டு மனையும் கொடுத்துருவாங்க. அதான் நிலக்குடியேற்ற சங்கத்தில். இப்போ ஜெயலலிதா நிலன்னு சொன்னாங்கல்ல, அது நிலக்குடியேற்ற சங்கத்தில் கொடுத்தது தான். ஆதி திராவிட நிலக்குடியேற்ற சங்கத்து, அதுவும் அரிசன் நிலக்குடியேற்ற சங்கம். அது எது? சிறுதாவூர். இப்போ கருங்குழி பள்ளத்தில் இருக்குது. அது சிறுதாவூர்னு போட்டால் வராது. சிறுதாவூர் பஞ்சாயத்தில் கருங்குழி பள்ளத்தில் இருக்குது அந்த நிலம். 8 ஏக்கர் வீட்டு மனையாகவும் 100 ஏக்கர் விளை நிலமாகவும் இப்போ மாறி போயிட்டு தான் அது பிரச்சனை நடந்துருக்குது. சரி, அது சிறுதாவூர் பங்களா வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய பஞ்சமர் நிலம் தான். 100% பஞ்சமர் நிலம். குமுதத்தில் ஸ்டோரியே பண்ணேன். அது குடியேற்ற சங்கத்தில் கொடுத்தது. இன்னி வர அதை தவறாகவே உங்கள் கையில் கூட பதிவு பண்ண, இது பஞ்சம நிலம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நிலக்குடியேற்ற சங்கத்தில் அந்த ஸ்கீமில் கொடுத்த நிலம் அது. அப்போ அப்படி சொன்னால் தான் திடீர்னு ஓடி அங்கே கண்டுபிடிக்கலாம். இப்போ பஞ்சம நிலம்னா நம்ம எங்கே போய் கண்டுபிடிப்போம்? நம்ம போவோம், நிலந்து வாங்க போவோம், இல்லை அந்த கலெக்டராண்ட போவோம். ஆனால் அந்த பேர் வச்சுன்னா டக்கு ராவணா எங்கே இருக்குதுன்னா இந்த அட்ரஸ் பண்ணால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மெட்ராஸில் எங்கன்னா இருக்குதுப்பா அப்படின்னா நான் எங்கே கண்டுபிடிக்கிறது? அது மாதிரி தான் ஒரு நிலத்துக்கும் ஒரு ஸ்கீமுக்கும் அதுக்கு வகையான பேர்கள் இருக்குது. அப்போ நிலக்குடியேற்ற சந்தை இவர் கொடுத்தாச்சு. அப்போ வெள்ளைக்காரன் பிள்ளை என்ன 4 நிலம் போயிடுச்சு. சேரி நத்தம், பஞ்சமி தரிசிறு, நிலக்குடியேற்ற சங்கம். அதுக்குள்ளே இவங்க வராங்க. யார் வராங்க? 48 என்ன பண்ணுறான், வெள்ளைக்காரன் இருக்கும் போதே 1948 சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷம். அப்போ என்ன பண்ணுறாரு, வினோபான்னு ஒரு ஆள், அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியா ஃபுல்லாக நடந்து வர்றாரு. வந்து நிலங்களை வாங்குறாரு. ஏழைங்க கிடக்குறாங்க. அது அதிகாரப்பூர்வமாக இல்லை, பெரிய பெரிய ஜமீனில் போய் ஐயா ஏழைங்க இருக்கிறாங்கன்னு வாங்கியிருக்காங்க. வாங்கி நிலங்களை வினோபாயை கொடுத்த நிலம் தான் பூமி தானன்னு பேர். அது வினோபா என்ன பண்ணுற, நிலங்களை வாங்கி மக்கள் கொடுக்க சொல்லி ஒரு சொசைட்டி மாதிரி வச்சுக்கின்னு இப்போ அது கவர்மெண்ட் ஆயிடுச்சு. அதுலேயும் இந்த எஸ்சி மக்களுக்கு சேரலை. அங்கே இருந்த கர்ண முனிசிபல்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே யார் நிலச்சி வந்தாரோ அவன் பேர்லேயே போட்டுக்கினான். இப்போ போய் பார்த்தா ஒரு 2% 3% தான் இருக்குது. நான் தேடுறப்போ 2% தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. எல்லாம் பெரும்பெரும் ஆளும் அப்படியே அந்த ஊரில் ஒரு முதலியார் வந்து ரெஜிமெண்ட்டாக இருக்கிறாரா, நல்ல சக்தியாக இருக்கிறா, அவர் பேரில் இருக்கும். ஒரு ஊரில் செட்டியார்னா அவர் பேரில் இருக்கும். ஒரு ஊரில் ரெட்டியார் இதாக இருந்தால் அவர் பேரில் இருக்கும். அப்படி போயிடுச்சு. அதுக்கும் பிற்பாடு என்ன பண்ணுது, நம்ம பாராளுமன்றம் கூடிடுச்சு 52 கூடிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனை அப்பயே வருது. உழவரனுக்கே நிலம் கொடுக்கணும், இங்கே யாரும் அனாதியாக இருக்கிறாங்க, உழைக்கின்ற மக்கள் நிலப்பிரச்சனை பாராளுமன்றம் வந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜமீன்களை ஒழிச்சிடலாம். ஜமீன் அபாலிஷன் ஆக்டில் கொண்டு வராங்க. பாராளுமன்றத்தை சட்டம் ஏற்றி கொண்டு வராங்க. அந்த நிலங்கள் ஃபுல்லாக ஜமீன் நிலங்கள் ஃபுல்லாக ஒரு ஊரில் போய் ஜமீன், ஒரு ஊரில் 2000 ஏக்கர்னு வச்சுங்களேன். அங்கே இருக்கிற 2 எஸ்ஐ கூட 2 ஏக்கர் இன்னி வரை கிடைக்கல. ஏன் சொல்லணும்னா அங்கேயே போலி பேர்களை போட்டு 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 அந்த 2000 ஏக்கர் அவனையும் இன்னியும் வச்சுக்கிறான். ஸ்டில் இன்றைக்கும் வச்சுருக்கிறான். அப்போது ஜமீன் அபாலிஷன் ஆக்டு அதிகமாக எடுத்தது 2400 ஊரில் வந்து அப்போ ராமநாதபுரம் ஒட்டு மொத்தமாக இருந்தாலும் அந்த ஊரில் எடுத்துக்கிறான். அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா ஜமீன் அபாலிஷன் ஆக்டில் ஒரு எஸ்சி மக்களுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு ஏக்கர் கிடைக்கல. அங்கே போய் நான் ஆய்வு பண்ணேன். அப்போ அந்த ஜமீன் அபாலிஷன், அந்த ஜமீன் ஆக்ட்ன்றது அந்த நிலத்தை அதிகப்படியான நிலத்தை எடுத்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஜமீன் அபாலிஷன் ஆக்டில் எப்படின்னா, பெரிய குடும்பத்துக்கு 60 அந்த ஜமீன் வச்சுருந்தான்ல, அவன் பெரிய கூட 5க்கு மேலே இருந்தான்னா 60 ஏக்கர் அவனுக்கு கொடுத்துடணும். மீதி எடுத்து மக்களுக்கு பங்கெடுத்தாரணும். சின்ன குடும்பம் வந்து 30 ஏக்கர் 40 ஏக்கர் கொடுக்கணும், மீதி எடுத்து மக்களுக்கு பங்கணும். அதான். ஆனால் ஒரு ஜமீனுக்கு அந்த 2000 ஏக்கர் இப்போ இருக்குது.
அப்படியே வச்சுருக்காங்க வேற அப்படியே பேர். வேறு வேறு பேர். அப்போ முன்சிப்பு அவங்க தான், கர்ணம் அவங்க தானே. வெள்ளைக்காரன் என்ன பண்ண போகிறான்? அவனுக்கு என்ன, இவனுக்கு வந்தா அவனுக்கு என்ன, அவனுக்கு வந்தா அவனுக்கு என்ன, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு பேப்பர் கணக்கு, ஒரு பேப்பர் கணக்கு கொடுத்தாச்சு, எஸ் கொடுத்தாச்சு, எஸ் 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 ஓகே 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 ஓகேன்ட்டு போயிடுவான். அவன் இதை ஆய்வு பண்ண வேண்டாம், அவனுக்கு என்ன அவசியம் இருக்குது. இவங்க தான் ஆள்றாங்க. போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு பிரச்சனை வருது. நிலங்கள் வந்து சீலிங் பண்ணணும், 60 எட்டு வரான், லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வராங்க. எல்லாமே பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணுறாங்க. நீ போகிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ இருக்குது கேட்குறாங்கன்னு. அதுவும் லேண்ட் சீலிங் ஆக்ட் எடுத்து இந்த மக்களுக்கு 2% 3% தான் கொடுத்துக்கிறாங்க. மீதி அவனாண்டியே இருக்குது இன்னி வர. அதுவும் ஃபெயிலியர். ஆனால் அவங்ககிட்ட வேற வேற பேரில் வச்சுருக்காங்க. ஃபெயிலியர். சரிங்க. அதுக்கும் பிற்பாடு என்ன பண்ணுறது, 1963 சிறு இனம் ஒழிப்பு திட்டம்னு வருது. அவன் இந்த புறம்போக்கெல்லாம் கொத்தி கொளறி இருப்பான் பாருங்க, அவனுக்கு வந்து இந்த ஒழிச்சிடணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா கொடுக்குறாங்க. 63 பட்டா கொடுக்குறாங்க. அதில் 2% கூட SC ST கிடைக்கல. இன்னி வர யார் நிலச்சி வந்தாரா இருந்தாலும் அவனுக்கு தான் இருக்குது அந்த நிலம். சிறு இனம் ஒழிப்பு ஃபெயிலர். இல்லை கேட்டுக்கிட்டு வாங்க. எல்லாமே இப்போ எதுவுமே இல்லை. நான் ஆய்வு பண்ணதில் கண்ணுக்கு ரெக்கார்டர் சொல்கிறேன் நான். இல்லை. அதுக்கும் பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, சிறு இனம் ஒழிப்பு போச்சா, 71 வன நிலங்களை 1971 வன நிலங்களை விளை நிலங்கள் ஆக்கி ஜிஓ பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டே SC மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் முதல்வருடைய பார்வையிலே அந்த ஜிஓ போட்டு கொடுக்குறாங்க. 1971 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த புதுதில். எஸ் புதுசில் போட்டிருக்காங்க. ஜிஓவும் இருக்குது. இன்னி வர அந்த வன இலாக்காவில் கொடுத்த நிலத்தை ஒரு செண்டை கூட இந்த மக்கள் ஆள விடாமல் வன இலாக்காரை தேர்த்தி விட்டு வச்சுன்னுக்கிறான். யார் வச்சுட்டு இருக்கிறாங்க? வன இலாக்காரன் வச்சுன்னு இருக்கிறான். விட மாட்டான், வரக்கூடாது, உள்ளே வரலாம். ஆனால் ஜிஓவில் கண்டிஷன் லேண்டு ஜிஓ இருக்குது, மக்களுக்கு ஒரு ரூலில் கொடுத்தே இருக்குது. ஒரு எண்ணமங்கலம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் எண்ணமங்கலம்னு ஒரு கிராமம், மேலே பர்கூர் ST மக்களுக்கு 250 ஏக்கர் கொடுத்துக்கிறான். கீழே SC மக்களுக்கு 250 ஏக்கர் கொடுத்தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வன இலாக்காரன் பிடிங்கி வச்சுக்கின்னு இன்னி வரை நான் தொடர்ந்து 2022 போராடின்னு இருக்கிறேன். அதுக்காக நாகரசேனே போராடுது. அப்போது நான் அரசுக்கு சொல்கிறேன், இந்த நிலங்களை மீள பெற்று கொடுங்க. அரசு கையில் நீ தனிநபர் கூட நீ சண்டை போடுறீங்க, அரசு கையில் தானே இருக்குது. ஒரு ஜிஓ பட்டையை எடுத்து கொடுப்பான்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க கொடுக்க தயாராக இல்லை. அதுக்கு பிற்பாடு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. குறிப்பாக 69 70க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட ஆட்சி வந்த பிற்பாடு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு முன்னேற்றம் வந்ததுன்னு பல முறை பல மேடையில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் நீங்கள் நேர் எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நேர் எதிராவா? ரெக்கார்டில் பேசுகிறேன். எங்களுக்கு சரிங்க, இந்த ஆட்சியெல்லாம் வந்து கொடுத்தது தானே. நீங்கள் சொல்கிறாங்கல்ல 71 திமுக அண்ணா திமுக எனக்கு தெரியாது. நீங்களாம் அந்த கணக்கில் இருப்பீங்க. நாங்களாம் ஏறு ஓட்டிக்கணும் வந்து நான் மணி சுமக்கிற ஆள். நான் வந்து காலத்தில் நின்று தான் சொல்கிறேன். 71 நீங்கள் நிலம் கொடுத்தீங்களே, எத்தனை ஏக்கர் இப்போ நாளைக்கு வெய்யி எத்தனை ஏக்கர்ப்பா நாங்கள் திமுக பேரில் ஒன்று கொடுத்தோம், எத்தனை ஏக்கர்ப்பா இந்த SC மக்கள் ஒரு ஏக்கர் இருக்குமா? இந்த ஸ்கீமெல்லாம் நீங்கள் தானே கொடுத்தது. 67க்கு பிற்பாடு நீங்கள் தானே. 63க்கு கூட காங்கிரஸ் வச்சுங்க, 65 67க்கு பிறகு நீங்கள் தானே. 70 யார், 71 யார், 73 யார்? 73ல் வந்து நில சீர்திருத்தம் லேண்ட் ரிஃபார்மில் கொடுத்தீங்கல்ல, நீங்கள் தானே கொடுத்தீங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்ல, கொடுத்தீங்கல்ல. சரி, நில சீர்திருத்தத்தில் கொடுத்தீங்க. உங்கள் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க, SC துறையில் வந்து பணங்களை ஒதுக்கி லேண்டு வந்து தனியார் கையில் வாங்கி எங்கள் கையில் கொடுத்தீங்களா. வீட்டு மனைகள்லாம் கொடுத்தீங்க, விளை நிலம் கொடுத்தீங்கல்ல, கொடுத்தீங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு மாதிரி ரெண்டு ஸ்கீம் கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லா நிலம் தாட்கோலை கொடுத்துருக்குற எல்லா நிலங்களும் நீங்கள் கொடுத்தீங்க. கொடுத்துட்டு எங்கள் கையில் இருக்கா? இல்லைன்றீங்களா? இல்லையா, பதிவு நீ பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் பட்டாவே மாற்றிக்கணும். உங்களுக்கு தவறு தானே. எங்கள் நிலம் இல்லையே. இப்போ சார் நீங்கள் 12 லட்சம் ஏக்கர் சொல்கிறீங்களே, அது ஏதோ தவறாக இங்கே சொல்லினுக்கிறாங்க. 12 லட்சம் ஏக்கர் எங்கள் கையில் கிடையாது. இந்த 12 லட்சம் ஏக்கர் இங்கே வெள்ளைக்காரன் கொடுக்கும்போது இங்கே 4 பிரிசன்ஸ் இருக்குது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு பிரிசன்ஸ் இங்கே தான் இதுதான் ஹெட் குவார்ட்ரு. 4 இதுக்கும் பிரிக்கிறாங்க. 12 லட்சம் எங்களுக்காக கொடுத்தாங்க. சரி அப்படின்னு பார்த்தா கொடுங்க. 12 லட்சம் ஏக்கர் என் கையில் வந்து சேர்ந்துதா? நான் கணக்கு கொடுக்குறேன். 40% கூட என் கையில் வரல சார். 60% இவங்க என்ன பண்ணுறாங்க, 12 லட்சம் ஏக்கரை ஒதுக்கிடுறாங்க. அதுவே DKTன்னு பேர், தர்காஸ் ஆகிறான் இவன். தர்காஸ்னால் ரிசர்வ் லேண்ட். அது அந்த தர்காஸில் அந்த கிராம பஞ்சாயத்தில் நம்ம போய் கொடுக்கணும். அந்த முனிசிபல் கையில் நான் எங்கள் நிலம் வேணும்னு. அந்த காலத்தில் எவன் நிலம் வேணும்னு பெட்ஷன் எது கொடுக்குறோம் எவன் இருந்தான்?
எழுது தெரியாது எதுவுமே தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், முன்சிப்பு அவங்க வீட்டில் படி வேலை செஞ்சவன், இது பண்ணுவன் அது பண்ணுன்னு ஒரு 4-5 ஏக்கர் கொடுத்துட்டு மீதி அவனை தர்காசா வச்சுன்னா அவனுங்களே எடுத்துக்கினானுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தர்காசா இருக்கிற ஊர் நிலம் ஃபுல்லாக எஸ்சிங்களோட ரிசர்வ் லேண்ட் அது. அதையும் நான் டிசி லேண்டுன்னு சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. இன்றைக்கி என்ன சொல்லுவீங்க? சரி, இதெல்லாம் கொடுத்துக்கினே இருக்கிறீங்க. இந்த இடையில எத்தனை கேஸ் போயிருக்குது? 1978 கேஸ் போச்சு கர்நாடகாவில். அது என்ன வழக்காது கர்நாடகாவில்? இதை டிசி லேண்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. மாதிரி கங்கமான ஒரு பொம்பளை கேஸ் போடுது சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறாங்க கவர்மெண்ட்டை. உடனே அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்து நில பாதுகாப்பு சட்டம் 1970 எங்கே கொண்டு வருது? கர்நாடகாவில். சரி, கொண்டு வந்து 78 கொண்டு வந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வந்துச்சு. நில பாதுகாப்பு நீ வந்து பண்ணக்கூடாது, எதனா பண்ண அதிகாரிகளுக்கு தண்டனை அப்படின்ற ஒரு பாதுகாப்பு கொடுத்துச்சு. அந்த பட்டியல் சமூக இடத்தை வேற யாரும் எடுக்கக்கூடாது, அதிகாரிக்கு தவறா பண்ண நடவடிக்கை எல்லாமே ஒரு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதே இந்தியாவுக்குள்ளே இந்த தமிழ்நாடு இருக்கு. அதே சட்டம் இங்கே செயல்படணும் இல்லையா? இதுவரை எத்தனை வழக்கு இங்கே வந்திருக்குது? வழக்கு வரும் ஒன்னே ஒரு சுற்று அறிக்கை. இந்த திராவிடம்ன்றது நம்ம ஒரு அரசியலுக்குன்னு சொல்ல வரல. இவர்கள் எல்லாருமே பொதுவாக இந்த பட்டியல் சமூக மக்களினுடைய நலனுக்குன்னு அக்கறை இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த ரெக்கார்டு சொல்லுது சார். நான் சொல்ல என் வயசு சொல்கிற வயசா எனக்கு இந்த ரெக்கார்டு சொல்லுது. இவங்க யார் எங்களுடைய நில அதிகாரத்துக்கு எதிராக இன்னி வரை இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு வரேன். 6 மணி நேரம் பேசுகிற விஷயம் இது. நீங்கள் என்னை வந்து அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் முடிச்சிட முடியாது இதை. அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கு கலைஞர் வராரு, 2 ஏக்கர் கொடுத்தாரு. 2 ஏக்கர் கொடுத்துக்கிறாருல, கணக்கு கொடுங்களேன் எவ்வளோ கொடுத்துக்கிறீங்கன்னு. 2 ஏக்கர்னு அறிவிச்சாரு. எல்லாருக்கும் நிலமற்றவர்களுக்குன்னு அறிவிச்சார். நீங்கள் 2 ஏக்கர் இங்கே அறிவிக்கும் போது எங்கள் கையில் எவ்வளோ திறமா இருக்குது? இன்னொன்று சொல்கிறேன், தரிசு நில மேம்பாட்டு திட்டம்னு ஒரு கதை கேட்டிங்களா நீங்கள்? அந்த நிலம் இங்கே தரும்போது நான் கேட்குறேன் கவர்மெண்ட்டை, நீங்கள் அந்த நிலம் வந்து அறிவிச்சிங்களே தரிசு நில மேம்பாட்டு திட்டத்தில் அந்த 2002 அறிவிச்சிங்களே, உங்கள் கையில் எவ்வளோ நிலம்னு இருந்து நான் கேட்டேன். 24,000 ஹெக்டேர்ஸ் இருந்தது கவர்மெண்ட் கையிலன்றாங்க. ஹெக்டேர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் ஏக்கர் எங்கள் கையில் இருந்ததான்றான். அப்போ 64 லட்சம் ஏக்கர் எங்க நாங்கள் வந்து நிலம் கேட்டால் என்ன சொல்கிறான், அரசு கையிருப்பில் இல்லை, இன்னும் காசு இருக்கிற மாதிரி கையிருப்பில் இல்லை. அப்போ இந்த 24,000 ஹெக்டேர் எங்கே இருக்குது? எங்கே? 64 லட்சம் ஏக்கர் இல்லை, அது எஸ்சி கையில் இல்லை. இவங்களே பங்கு போட்டு வச்சுக்கின்னு இவங்க ஒரு இது போட்டது சொசைட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கின்னு யார் மாந்தோப்பு வைக்கணும், கிளி தோப்பு வைக்கணும், இதெல்லாம் வந்து பங்குட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. போலி பேரில் வச்சு இந்தியம் வர சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. 64 லட்சம் ஏக்கரும். எஸ், உனக்கு இப்போ தரேன் நான். தரிசு நிலம்னு சொல்லக்கூடிய இடம், தரிசு நில மேம்பாட்டு திட்டம். அதுக்கு ஒரு கலெக்டருக்கு தான் கொடுக்கணும் அந்த நிலத்தை. அந்த கலெக்டர் தலைவராக இருந்து அந்த கண்ணில் வந்து நீங்கள் வந்து தொண்டு நிறுவனமாக இருக்கணும். அப்போ தொண்டு நிறுவனம் யார்? இத்தனை 1000 ஏக்கர் எங்கன்னா கணக்கு இருக்குதா? எந்த தொண்டுன்னு நான் பார்த்துக்கிறேம்மா தமிழ்நாட்டில்? இவன் தான் வச்சுக்கிறான்பா, இந்த 200 ஏக்கர் வச்சுக்கிறான், 100 ஏக்கர் இருக்குதா? சொல்லுங்க. அதுக்கும் பிற்பாடு எம்ஜிஆர் என்ன பண்ணார்? 86 நில உடைமை மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்து அதான் கடைசி நம்மளுக்கு நிலம் கொடுத்தது. நில உடைமை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து 1986 சரி 83 to 86 இது அதோட முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுலேருந்து வந்து எங்கள் அந்த நிலங்கள்லாம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் கொடுத்துட்டு தான் போனார். இப்போ அவங்க கையில் 1 சென்ட் இருக்குதா? இல்லை கிடையாது. எங்கே போச்சு அது? நம்ம நீ யாரை சொல்கிறீங்களா தலைவருங்க, அவங்க தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லாம் இங்கே திராவிட கட்சிகள் தான் இந்த நிலத்தை ஃபுல்லாக கபலீகரம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் திரும்ப திராவிட கட்சிகள்னு குறை சொல்றீங்க. அவங்க வேற யாரும் பட்டியல் சமூகத்தை அவங்க வந்த பிறகுதான் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது. நாங்கள் இல்லை என்றால் நீங்க இதை இப்போ பேண்ட் ஷர்ட்டை கூட மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். ஆமாம் சார், அவங்க பேசிட்டு இருக்கிறோம். இல்லை சார், இது நீங்க இவ்வளோ சார்ஜ் சொல்ல கூட இல்லைன்னு இதெல்லாம் தைச்சு கொடுத்தது அவங்க தான் சார். ஆமாம், திருவள்ளூர் இருந்தார்ல, அவருக்கும் துணி இவங்க தான் தைச்சி கொடுத்தாங்க. அப்புறம் அம்பேத்கர் வந்தார், அவருக்கு தான் இவங்க தான் துணி தைக்கிறவங்க தானே. இவங்க துணி தைச்சி எங்கள் பல் வலைக்கு மூஞ்செல்லாம் பவுட்ரு போட்டு அமிச்சுங்க இவங்க தான் சார். என்ன சார் ஏற்கனவே நாங்கள்லாம் இயற்கையில் அதை பேசணும்னா அது மணிக்கணக்கில் பேசும் சார். நாங்கள் இயற்கையிலே அறிவாளி, இயற்கையிலே எல்லா ஞானம் பெற்றவங்க. எங்களுக்கு வந்து சார் ஒருத்தன் சொல்லணுமா சார்? திருவள்ளூர் வாதியார் யார் சார்? அம்பேத்கர் வாதியார் யார் சார்? இவங்களுக்கெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் சார். இங்கே வழி தெரியுமா உங்களுக்கு? நான் 8வது தான் 9வது 10வது படிச்சுக்கிறேன் நான். நீங்கள் நான் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறேன், இவங்க கற்றுக் கொடுத்தாங்களா எனக்கு வந்து இந்த வழக்கு இல்லை, இந்த கமிட்டி போட்டேனே நானே பேசிக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்கள். 14% நான் வந்து 149 பக்கம் போட்டு பேசினுக்கிறேன் சார். எங்களுக்கு யார் சார் கத்துறனா? இதெல்லாம் விளையாட்டா இது?
இல்லை அவர் வந்த ஒரு படம் தானே நீங்கள் இப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கூடமே கிடையாதுங்களே. இவங்க எப்போ வந்தாங்க? ம். இவங்க எந்த வருஷம் வந்தாங்க? 67 அதிகாரத்துக்கு வந்தாங்க. நான் சார் 49 ராபின்சன் பூங்கால ஆரம்பித்த கட்சி நீங்கள் வந்தீங்க, நீங்களாம் இருந்தீங்க, நாங்கள் வானேன்னு சொல்லலை. எங்களுடைய சலுகைகளை நீங்கள் கபலீகரம் பண்ணீங்களே தவிர, ஆனால் ஒன்று சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். எங்கள் கல்வியில் எடுத்துங்க, எங்களை எல்லாம் நாசப்படுத்திட்டீங்க. எங்களோட வாழ்வியல் எடுத்து பாருங்கள், எங்களுக்கு ஒதுக்கின பணமெல்லாம் நாசப்படுத்திட்டீங்க. இன்றைக்கி நிலத்தை பற்றிட்டு வேறு சப்ஜெக்ட் பேசுகிற மாதிரி வந்துடும். இன்றைக்கி ஹாஸ்டலே இல்லாத இடத்துல பல கோடி எடுத்துன்னு போகிறீங்க. அர்ஜுன நலத்துறையில் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கல்ல, ஓர் ஆசிரியர் பள்ளி, வாத்தியாருக்கு துரம் அடிச்சா 3 மாதம் துரம் அடிச்சா அந்த வாத்தியாரே கிடையாது அந்த பள்ளிக்கூடத்தில். அந்த பள்ளிக்கூடத்தில் இன்ட்ரோல் போகிறதுக்கு இடங்கள்ல உட்காந்து மாட்டு கோட்டை மாதிரி இருக்குது. நீங்கள் எங்களை வாழ வச்சுருக்கீங்களா? எங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் தாட்கொள்ள லோன் தரீங்கள, வாங்கலாம், எடுத்து பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட்டால் என் கூட வர தயாரா? நீ யாராருக்கு லோன் கொடுத்துருக்குற அந்த பட்டியலை எடுத்து பார்க்கலாமா? நீ யாராருக்கு கொடுத்துரு? எல்லாம் போலி தானே. 11 மாதத்தில் நீ சீட்டை கீசி எடுத்துன்னு போகிற. வெல்ஃபேரில் எங்கே ரோடு போகிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வயசுக்கு நான் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? வெல்ஃபேர்காரன் வந்து நம்ம எங்கள் ரோட்டை போட்டு போனாம்பா, அர்ஜுன் நலத்துறையிலேருந்து இந்த பில்டிங்கை கட்டு போனான். நீங்கன்னா இப்போ கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆனால் 40 இன்ஜினியர் அங்கே இருக்கிறான். 41 இன்ஜினியர் தேவையாது அந்த துறைக்கு. ஆமாம், எங்கள் பணத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஹாஸ்டலே இல்லாத பசங்களே வராத ஹாஸ்டலுக்கு பல கோடி, வாத்தியாரே வராத பள்ளிக்கூடத்துக்கு பல கோடி, கடமே கொடுக்காத நிறுவனத்துக்கு பல ஆயிரம் கோடி இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதி அனுப்புவாங்க. நாங்கள்லாம் வாழ்ந்துட்ட மாதிரி அப்படியே. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் தான் வாழ வச்சுன்னு. ஏன் அனுப்புகிற? அதே அந்த பணத்தை நீ பிசி கார்பரேஷனில் அனுப்ப முடியுமா? நீ பிசி நலத்துறைக்கு இல்லை பிற்பட்ட நலத்துறைக்கு பணம் சேங்ஷன் பண்ணுறிய, நீ திருப்பி அனுப்புறது தான் இருக்குதா வரலாறு? அங்கே திருப்பி அனுப்பலான்னு இந்த பணத்தை திருப்பி பட்டியல் சமூகத்துக்கான பணத்தை திருப்பி அனுப்புகிறாங்க. ஆமாம், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சரி, அது நம்ம விரிவாக பேசுவோம் நாளைக்கு. இப்போ இதில் வந்து பஞ்சவர்ண நில விஷயமாக நீங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ கடைசியில் வரவே இல்லையே. ரெண்டு ஸ்கீம் வந்துச்சு. அது மாதிரி ரெண்டாவது சுடுகாடு பாதி எங்களுக்கு இருக்கா, அதுவும் டிசி லேண்ட் தான் சொன்னால் அவர் ஆச்சரியப்பட்டார். ஏங்க நீங்கள் எப்படிங்க இந்த பட்டியலன்? சார் எல்லாமே டிசி லேண்ட் இது வெள்ளைக்காரன் கொடுத்தது ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க. நாகர்சேனை மட்டும்தான் பதிவு பண்ணி 20 வகையான நிலம். டிகேடி இன்னைக்கு வந்து எந்த ஊரில் தர்காசுன்னு சொன்னாவது எங்கள் இடம், எங்கள் ரிசர்வ் லேண்ட். அது இன்றைக்கே எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் அனாதி இனம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அனாதி இனம் அப்படின்னு ஒரு நிலம் இருக்குது. அது எப்படி நான் எஸ்ஐங்களுக்கு கொடுத்த நிலத்தில் இவனுங்க என்ன பண்ணுறது, பேர் எடுத்துருவான். விநாயகன் பேர் எடுத்துட்டா அது அரசு கணக்குலையும் இருக்காது, தனிநபர் கணக்குலையும் அனாதி இனமாக இருக்கும். அனாதி இனம் பேர் இல்லாத நிலம். பேர் இல்லாத நிலம் அது யாருது? பூர்வகுடி மக்களுடைய நிலம் சார். அது எஸ்டி மக்களுடைய நிலம். இவனுங்க வந்து பொறுத்துக்க முடியாத அதை வந்து பேர் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க எல்லாமே. இன்றைக்கி அனாதி தான் அரசு புறம்போக்குன்றான். அதை கூட சொல்லிக்கிறேன் கவர்மெண்ட், அரசு புறம்போக்கில் எங்களுது. நீ என்றைக்கு அனாதினாக்கனா அது முன்டேட்டில் பாரு, அது யார் பேரில் இருக்குன்னு, தனிநபர் பேரில் இருக்கும். உன் அரசு பேரில் நீ யார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். வேறு சொல்லுங்கள். 20 வகையான நிலங்கள் தான் நான் சொன்னதெல்லாம் இல்லை. ஆனால் பஞ்சமர் நிலன்னு சொல்றதுக்குள்ள இத்தனை வகைகளை இவ்வளவு தெளிவா இப்பதான் முறையாக கேட்கறேன். இருக்கட்டும், இருந்தாலும் கூட இந்த அரசு வந்து இந்த மக்களுக்கு நிறைய செய்திடுச்சு நாங்க வந்துதான் சொல்றப்ப பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சீட்டிங் மோசடி மட்டும் வருது. ஒன்று மட்டும் சொல்றேன், நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? எங்க நிலத்தை ஏக்கர் கணக்கில் பிடுங்கினீங்க, அதை அவனாண்டு மீள பெற்றாலும் அரசாக எடுத்துக்கிறீங்க, தனி நபருக்கு விற்கிறீங்க. எங்களுக்கு நீ எங்கே சலுகை கொடுத்துருக்குறீங்க? எங்களுக்கு கிட்டத்தட்ட முகலாயர் பீரில் வந்து எங்கள் ஊரில் சேரி நத்தமாக கொடுத்தா ஒரு 50 சென்ட். நாங்கள் முகலாயர் பீரிலேருந்து அப்படியே தான் இருப்போம் பாப்புலேஷனை, நாங்கள் கூட மாட்டோமா? அப்போ இந்த நிர்வாகம் ஆரம்பித்த பிற்பாடு லேண்ட் அக்விசிஷன் சொல்லிட்டு எடுத்தாங்க எங்கள் ஆதி திராவிட நலத்துறையில். அப்போ இவங்க ரெவென்யூலேருந்து 120 தாசில்தாரை வாங்குறாங்க, 120 ஆர்ஐ வாங்குறாங்க. ஏன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, வாங்கி நில எடுப்புக்குன்னு பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க எவ்வளோ நிலம் எடுத்து எவ்வளோ மக்களுக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அவங்க வாங்கின சம்பளத்தை கணக்கு பண்ணுங்க. அந்த நலத்துறை ஆரம்பிச்சிலேருந்து எடுப்பாங்க, லேண்டெல்லாம் முடிப்பாங்க, நீட்டாக அவனான்னு இப்போ கேஸ் போட சொல்கிறாங்க. அந்த கேஸுக்கு இவங்களே போக மாட்டாங்க, தனி நபரையும் விட மாட்டாங்க. இவங்களே போய் எல்லா கேஸும் தோக்கடிச்சாங்க. எங்களுக்கு வாழ்ந்ததாகுது, வாங்கி எடுக்க சொல்லு, ஒரு ஆர்டிஐ போடுங்க. ஏம்மா நீ இடத்துலேருந்து இவ்வளோ கேஸ் வந்து எத்தனை பட்ஜெட்னு ஒருத்த 1% கேஸ் ஜெயிக்கலை. நிலம் எடுப்பாங்க, எனக்கு பாருங்களேன், நிலம் எடுப்பாங்க, அதில் கல் நட மாட்டாங்க. உங்கள் கையில் பட்டா கொடுத்துட்டு போயிடுவாங்க, என் கையில் பட்டா கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம தப்பி தவறி வீடு கட்டிக்குவோம், கரண்ட்டுக்கு வாங்கிக்குவோம். மீதி அதை பேங்க்கில் வைக்க போனால் யார் கையில் பர்ச்சேஸ் பண்ணாங்க அவன் பேரில் இருக்குது இன்னி வர.
நடக்கலாமா? உங்களுக்கு ஒரு பட்டா எனக்கு ஒரு பட்டா கொடுத்து ரெகுலர் தாசில்தார் கையில் இது வந்து மாற்றணும் இல்லை, இன்னி வர மாற்றல. நான் சண்டை போட்டு இந்த 34 இப்போ போட்டுக்கிறேன் ஜீவோ. நான் வந்து கவர்மெண்ட்டை பேசி இது கொடுத்து இது மாதிரி பண்ணிங்களாயா? 1972 நிலம் எடுத்துருக்குறீங்க, முதலியார் பேர்லேயும் ரெட்டியார் பேரில் நிலம் இருக்குதாயா? இது நியாயமான? இப்போ தான் கம்ப்யூட்டரில் ஏற்றுறாங்க, இது நியாயமா? இவங்க என்ன செய்தாங்க? சரி சொல்லுங்கள், என்ன செஞ்சிட்டாங்க எங்களுக்கு? பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒன்று சொன்னீங்க, இந்த இடம் வந்து நானாக சொல்லலைங்க, ரெக்கார்டு இருக்குது யாராக இருக்கட்டும்னு. சிமெண்ட் ஃபேக்ட்ரி மட்டும் சொல்லிட்டு வந்தீங்க, ராமராஜ் காட்டுன்னு சொன்னீங்க. தவிர பிரபலங்கள் விஐபிகள்னு இன்னைக்கு இருப்பாங்க, ஆமாம், அந்த பட்டியல்லாம் உங்களுக்கு தெரியும்?